ஓகே செஞ்சிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாங்க. டெஃபினட்டாக நாளைக்கே முடிச்சிடலாங்க, கண்டிப்பாக முடிச்சிடலாம். தேங்க்யூ ஓகேங்க. என்ன செந்துரும் சார், கோயம்புத்தூர் சிட்டி தேட்டர்ஸ்லாம் ஓகேவா? தியேட்டர்ஸ் எல்லாம் ஓகே. நல்ல வேலை, பெரிய படம் எதுவுமே ரிலீஸ் கிடையாது. ஓப்பனிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே வாசு, சிதம்பரம் சாருக்கும் பத்ரி சாருக்கும் சினிமா பத்தி எதுவுமே தெரியாது. அது நம்மளுக்கு வசதியா போச்சு. கொஞ்சம் கமிஷனை ஏத்து போட்டுடலாம். இதுல வர்ற கமிஷனை வச்சு அடுத்த படத்தை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். எப்படியாவது பேசி சிதம்பரம் சாருக்கிட்டயே ஃபைனான்ஸ் வாங்கிடலாம். கேட்க நல்லா தான் இருக்கு, கொடுப்பாங்களா? வாசு, இணை தயாரிப்பாளர் பத்ரி இருக்காரு இல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் புகழ்ந்து கூலா பேசினா போதும். சரி, சிதம்பரம் சார் கிட்ட அவரே பேசி வாங்கி கொடுத்துரு. சரி, அப்படியே பண்ணிடலாம் சார். பத்ரின்னு ஒருத்தர் வந்துருக்காரு, பார்த்தா கடன் கேட்க வந்த மாதிரி இருக்கு. கேட்டா இணை தயாரிப்பாளர்னு போய் சொல்றாரு சார். ஏதாவது சொல்லி அனுப்பிடுவா சார்? டேய் பாவி, உள்ள அனுப்புடா. அவரை நம்பி தானே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூப்பிடு. சரி சார். வாசு, பத்ரி சார் கிட்ட கொஞ்சம் இல்ல நல்லாவே புகழ்ந்து பேசு. சரி, வாங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க சார். போஸ்டர்ல நல்ல போல்டா இணை தயாரிப்பாளர்னு போட சொல்லிட்டேன். நாளைக்கே வந்துடும். நீங்க பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே அனுப்புவோம். ரொம்ப சந்தோஷங்க. ஸோ வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படித்தானே? ஆமா சார், ஆமா சார். நீங்க லக்கி சார். 4 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வருது, வசூலை அள்ளிடலாம் சார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லையா சார்? உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு, ஆனா தேவி பேர்ல நம்பிக்கை இல்லை. புரியல சார். அது ஃபேமிலி மேட்டர், சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற நிலைமையில சொல்லலாம். படத்தோட டைரக்டர் கம் ஹீரோ மிஸ்டர் கதிர் இருக்காரு, ஒரு பொண்ணை காதலிச்சாரு. ஏதோ காரணங்களால அவங்க காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நம்ம கதிரும் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கும் பொம்மலாட்டம் படம் ரிலீஸ் பண்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா புரியும். சொல்லுங்க சார். கதிரோட காதல் கதை தான், அதாவது உண்மையான கதை தான் பொம்மலாட்டம் படத்தோட கதை. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி அத கதிரோட ஒய்ஃப் தேவி பார்த்து அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதோ அப்படிங்கிற பயத்தினால்தான் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். சார், தேவி மேடம் தான் ரிலீஸ்க்கு ஆர்வமா இருந்தாங்க. அது உண்மைதான். ஆனா தேவியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். சார், என்ன கொஞ்சம் யோசிச்சு நான் வரேன். என்னங்க இப்படி பேசுறாரு? சார் படத்தை எப்போதுமே ரிலீஸ் பண்ண போறதில்லை சார். என்னையா இப்படி ஆகி போச்சு? பெரிய பெரிய பிளான்லாம் வச்சிருந்தோமே. இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுமே. ஹலோ, நல்லா இருக்கீங்களாம்மா? நான் டிஸ்ட்ரிபியூட்டர் செந்தூரம் பேசுறேம்மா. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அம்மா, நீங்க நடிச்ச பொம்மலாட்டு படம் ரிலீஸுக்கு நம்ம கிட்ட வந்ததம்மா. படம் ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். எப்போ ரிலீஸ்? சரியான டேட் ஃபிக்ஸ் பண்ணி தியேட்டர்ல புக் பண்ணிச்சம்மா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனைம்மா. ரிலீஸ் பண்ண சொல்லி தேவி மேடமும் ஆர்வமா இருக்காங்க. சிதம்பரம் சாரும் பத்ரி சாரும் படம் ரிலீஸ் ஆகி தேவி பார்த்தா மனசு வருத்தப்படுவாங்க.
கதிர் சாரோட உண்மையான காதல் கதை குடும்ப பிரச்சனை ஆயிடுமேன்னு ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்கம்மா. நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். சார், பொம்மலாட்ட படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும். தேவி மேடம் கிட்ட நான் பேசுறேன். இது கதிர் சாரோட லைஃப் சார். ஆமா, கரெக்டம்மா. அதே டேட்ல நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா, தேங்க்ஸ் அம்மா. வாசு, ஜெயிச்சிட்டோம். ஏய் வினிதா, வா உள்ள வா. வாம்மா. எப்படி இருக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. ஏன் வரக்கூடாதா? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அடடடடா, இது உன் வீடு, நீ எப்ப வேணாலும் வரலாம். சரி வா, உட்கார். வா உட்கார். குட்டி கதிர் சார் எப்படி இருக்காரு? ஃபைன். சரி, நீ என்ன காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? ஐயோம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஐயோ பரவாயில்லையே, அதான் வந்த உடனே ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். இழைச்சிருக்க. சரி, சிவா எப்படி இருக்காரு? சரியாயிட்டாரு. நானும் சிவாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்க்கா. ஏய் அடிப்பாவி, சொல்லவே இல்லையே. எங்களெல்லாம் மறந்துட்டியா என்ன? என்னக்கா நீங்க, உங்களெல்லாம் எப்படிக்கா மறக்க முடியும்? நீங்க இல்லைன்னா என் சிவா எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரே. சிம்பிளா கோவில்ல வச்சு கல்யாணம் முடிச்சிட்டோம். சினிமா இண்டஸ்ட்ரியில கூட யாரையும் கூப்பிடல. அப்போ நாங்க என்ன சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவங்களா? எங்களை ஏன் கூப்பிடல? சரி விடு. இப்ப எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காருக்கா. வேலைக்கு போறாரு. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அக்கா யாரு? என்ன மேஸ் அங்கிள், என்ன மறந்துட்டீங்களா? சரியா தெரியலையம்மா. சித்தப்பா, ஏன் இப்படி கவுத்து விடுறீங்க? வந்து வாங்கம்மான்னு கேட்ட வேகத்தை பார்த்தா தெரியும் நினைச்சேன். நம்ம படத்தோட ஹீரோயின் வினிதா. அடட, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அடையாளமே தெரியலம்மா, வேற மாதிரி ஆயிட்டிய. நான் இப்போ ஹீரோயின் வினிதா இல்ல, வினிதா சிவகுமார், அவ்வளோதான். ஓ, அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். சொல்லு. இனிமே நான் நடிக்கிறதுலன்னு முடிவெடுத்துட்டேன். புதுசா எந்த படமும் ஒத்துக்கல, இதுக்கு மேலேயும் ஒத்துக்க போறதில்ல. பொம்மலாட்டம் தான் எனக்கு கடைசி படமும் கூட. படம் ரிலீஸ் ஆனா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா பொம்மலாட்டம் கதிர் சாருக்கு மொத படம். அவரோட கனவு, லட்சியம், எதிர்காலம் எல்லாமே கதிர் சாருக்கு பொம்மலாட்டம் தான். கதிர் சார் ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ ஃபீல் பண்ணி அற்புதமா எடுத்தாரு.
ரிலீஸ் ஆகலன்னா எப்படிக்கா? ரிலீஸ் ஆனா தானே கதிர் சாருக்கு நல்லது. வினிதா கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்க. கவலையே படாத. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கூட சொல்லியாச்சு, அவங்களும் ரெடியா இருக்காங்க. போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி ஒட்ட வேண்டியதுதான் வேலை. இல்லக்கா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் பண்ணதுனால தான் நான் இங்க வந்தேன். ஃபோன் பண்ணாரா? என்ன சொன்னாரு? ரிலீஸ் பண்ணலாம் தானே சொல்லிருக்காங்க. சிதம்பரம் சார் சொன்னதா பத்ரி சார் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து இப்போ ரிலீஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரு. இல்ல வினிதா, அப்பா ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அங்க போனப்ப சிதம்பரம் சார் அப்படி சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் தான் பத்ரி சார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்கு போய் ரிலீஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாராம். ஏம்மா ஏன் அப்படி சொன்னாரு? தெரியலையே பத்ரி அங்கிள், ஏன் எதுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதான்? அதுக்கு காரணம் இருக்கு. நீங்க கோவப்படக்கூடாது. என்ன என்ன காரணம்? நீங்க தான். அதுக்கு காரணம் நீங்க தான். பொம்மலாட்டம் கதிர் சாரோட ஒரிஜினல் ஸ்டோரி இல்லையா? அதனால படத்தை ரிலீஸ் பண்ணி அதனால ஏதாவது ஆகி உங்க மனசு பாதிக்கும்னு பயப்படுறாங்க. கதிர் சாரை நீங்க தப்பா நினைச்சதுக்கு காரணம் நான் தான். நான் பண்ண தப்பு தான். உங்க மேல எந்த தப்பும் இல்ல, கதிர் சார் மேலயும் தப்பு இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, நீங்க அவசரப்பட்டுற கூடாது. உங்களோட கான்ஃபிடென்ட்ல தான் பொம்மலாட்டம் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க தான் போய் பேசணும். பொம்மலாட்டம் கதிர் சாரோட உழைப்பு, அவரோட கனவு, எதிர்காலம். படம் ரிலீஸ் ஆகலன்னா அவருக்கு வேற படமே கிடைக்காதுக்கா. ஏன் ரிலீஸ் ஆகலன்னு யாருக்குமே உண்மையான காரணம் புரியாது. ஃபேமிலி ப்ராப்ளம்னு வெளியில சொல்ல முடியாதுக்கா. சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா பொம்மலாட்ட படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஜெயிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் கதிர் சார் ஒரு பெரிய டைரக்டரா இந்த உலகத்துக்கு காட்டணும். உங்களால மட்டும்தான்க்கா முடியும். ப்ளீஸ்க்கா, அவசரப்படாம நல்லா யோசிச்சுட்டு ஏதாவது செய்யுங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். வரேன் மாமா. வாங்கம்மா. வரேன்க்கா.
தேவிமா ம். என்னாச்சு? ஏன் அழற? கதிர் ஏதாவது சொன்னானா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. தூக்கம் வரல அதான். தூக்கம் வரலையா? தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, தூக்கம் வரலன்னு ஏன் போய் சொல்ற? சொல்லுமா, என்ன ஆச்சு? சொல்லு, ஏன் அழற? அத்தை கல்யாணமே வேண்டான்னு இருந்த எனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப எதுக்கு அதெல்லாம்? விடுமா. இல்ல இல்ல அத்தை, காரணம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்துல பங்கு கொடுப்பேன்னு அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்காக தான் கதிர பொய்யா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? கதிர் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியுமா? ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணி சொத்தெல்லாம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 3 மாசம். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணானா அவருக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு நான் சொன்னேன். அந்த பணத்துக்காக தான் கதிர் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டார். என்னம்மா நீ? அதான் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் இப்ப எதுக்கு? அப்போ கதிருக்கு அந்த பணம் தேவைப்பட்டுச்சத்த. எதுக்கு அந்த பணம் தெரியுமா உங்களுக்கு? அவர் கனவா நினைச்சு எடுத்துட்டு இருந்த பொம்மலாட்ட படம் பணம் இல்லாதனால பாதியிலே நின்னுடுச்சு. அதை எடுத்து முடிக்கணும். அதுக்காக தான் என்ன ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணவே அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ கதிர் என் வாழ்க்கையில இருக்காருன்னா அதுக்கு அந்த பொம்மலாட்ட படம் தான் காரணமே. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னா எப்படி அத்தை?